காவேரிய பசுபதி மீட் பண்றாங்க. மீட் பண்ணி, "என்னம்மா ரொம்ப காவேரிய பசுபதி மீட் பண்றாங்க. மீட் பண்ணி, "என்ன காவேரி ரொம்ப சந்தோஷமா இருக்கிறியா? சந்தோஷமா இருந்துக்கோ" அப்படிங்கிறாங்க. "உனக்கு என்ன? நான் சந்தோஷமா இருக்கிறேன், துக்கமா இருக்கிறேன். உனக்கு என்ன? உன் வேலைய பார்த்துட்டு போயா" அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்றாங்க. அத கேட்டுட்டு பசுபதி, "உன் புருஷன் கூட சேர்ந்துரலாம், கூப்பிட்டு போயிடுவான்னு சொல்லி தானே சந்தோஷப்படுறேன். அது நடக்காது. நான் இருக்கிற வரைக்கும் நடக்கவே விட மாட்டேன்" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இத கேட்டுட்டு, "என்ன உனக்கு என்ன? உன் வேலைய பார்த்துட்டு போ. நான் என் புருஷன் கூட வாழ்றேன். எங்க வீட்ல வாழ்றேன். ஐயோ! உனக்கும் உன் பொண்ணுக்கு வேற வேலையே இல்லையா?" அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்றாங்க. கேட்டு பசுபதி, "என்னனாலும் பேசிக்கோ. நாளைக்கு ஒரு அதிர்ச்சி உனக்கு காத்திருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு பசுபதி அந்த இடத்த விட்டு கிளம்பி போறாங்க. விஜயும் வெண்ணிலா மாமாவை கூப்பிட்டு ஊருக்கு வராங்க. ஊருக்கு வரும்போது வெண்ணிலா மாமா விஜய் வீட்டுக்கு வந்த உடனே வேற மாதிரி பேசுறாங்க. ஏதாவது என்னுடைய அக்காவும் மாமாவையும் கொன்னது நீங்க தானே, உங்களை நான் சும்மா விட மாட்டேன், அதுக்கு பிராய்ச்சித்தம் தேடுறேன்னு சொல்லிட்டு எங்க வீட்டுக்கே வந்து என் பொண்ணை அனுப்புறேன்னு சொல்லிட்டு நடிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. வெண்ணிலா மாமா சொல்றதை கேட்டு விஜய் ஷாக் ஆகுறாங்க. யாரும் உங்களுக்கு தப்பா சொல்லியிருக்காங்க, நீங்க நல்லா தானே என்கிட்ட அங்க இருக்கும்போது பேசுனீங்க, யாரு உங்ககிட்ட பேசுனது அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கேக்குறாங்க. ஆனா இடையில பசுபதி வந்து வெண்ணிலா மாமா மனசை மாத்தி எல்லாத்தையும் அவங்க வேற மாதிரி சொன்னதுனாலதான் வந்து வெண்ணிலா மாமா இங்க வந்து இப்படி பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல வெண்ணிலாவும், "ஆமா மாமா, அம்மா அப்பா இறந்ததுக்கு இவங்கதான் காரணம்" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கத்துல ராகினிக்கு ஒரே சந்தோஷம். ராகினி போன் போட்டு பசுபதியும் அந்த இடத்துக்கு வர சொல்லிட்டாங்க. பசுபதியும் எங்க இங்க நடக்கிறதெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. "நான் வந்து என் வீட்டு பொண்ணை கூட்டு போறதுக்கு தான் வந்திருக்கேன். ஆனா உங்களை சும்மாவே விட மாட்டேன். போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணுவேன். அதுக்கு நீங்க தயாரா இருந்துக்கோங்க, அதுக்கு பதில் சொல்றதுக்கு" அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலா மாமா வந்து சொல்றாங்க. "ஆமா மாமா, இவங்களை சும்மாவே கூடாது விடக்கூடாது. என்னை ஏமாத்தி வேற இவங்க வேற கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க" அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலாவும் சொல்றாங்க. இதெல்லாம் கேட்டு பசுபதிக்கும் ராகினிக்கும் ரொம்ப சந்தோஷம். இங்க காவேரி என்னதான் நடக்க போதும்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த சீரியல் எப்படி நல்லா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.